தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதல் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற ஒரு பேரபாயம் நிலவி வருகிறது. தமிழ்தாய் வாழ்த்தை பாட முடியாத நிலை, தமிழர்களுடைய உணர்வு நசுக்கப்படக்கூடிய நிலை, 151 உயர் மருத்துவ கல்விக்கான இடங்கள் பறிக்கப்படுகிற நிலைமை, நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகிற மாணவர்களை ஒடுக்கக்கூடிய பேரவலம் உள்ளிட்ட தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோய்க் கொண்டே இருக்கிறது. ஒரு பிஜேபி ஆளுகிற மாநிலம் எவ்வாறு மாநில உரிமைகளை பறிக்குமோ அந்த அளவிற்கு தாவேக அரசு மாநில உரிமைகளை பறித்து வருகிறது, அல்லது பறிக்கக்கூடிய பாஜக அரசிற்கு உதவியாக இருக்கிறது என்பதை தமிழ் புலிகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்த நிலைமை தொடர்ந்து நாம் எதிர்த்து போராடாவிட்டால், இந்த நிலையை எதிர்க்காமல் நாம் கடந்து போய்விட்டால் தமிழ்நாடு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக, முற்போக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த நிலை தாவேக அரசின் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் மிக மோசமான நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது என்பதை தமிழ் புலிகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஏனென்றால் பிஜேபி தனக்கு கொள்கை எதிரி என்று வார்த்தையில் சொன்னார்களே தவிர ஒரு இடத்தில் கூட கொள்கை எதிரியாக இருக்கிற பிஜேபியை அரசியல் ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ எதிர்க்கவே இல்லை என்பதை அவர்களுடைய நடவடிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மாறாக பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பிஜேபியினுடைய கைப்பாவை அரசாகவே தாவேக அரசு இயங்குகிறது என்பதற்கு நாம் பல சான்றுகளை சொல்ல முடியும். குறிப்பாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக இருசக்கர வாகன பரப்புரையை மேற்கொள்ள இருந்தார். உரிய முறையில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற ஒரு நிலைக்கு தாவேக அரசு வந்திருக்கிறது. அதேபோல நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்களுக்கு எந்த இடத்திலும் போராடுவதற்கு அனுமதி அளிக்காமல் போராடிய மாணவர்களை ஒடுக்கக்கூடிய நிலையையும் நாம் பார்த்தோம். இவையெல்லாம் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான். எனவே அதே நிலையை தாவேக அரசும் பின்பற்றுகிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்கிற ஒரு ஆவணப்படத்தை எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் ஒளிபரப்ப தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற மாநில உரிமைகளை பேசுபவர்களை ஒடுக்குவதும் மாநில உரிமைகளை பறிகொடுப்பதுமான இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கப்பட்டால் தமிழ்நாடு மிக பேர் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை இந்த பேர் அபாயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தாவேக அரசு எடுக்கக்கூடிய ஜனநாயக விரோத மாநில உரிமைகளை காவு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஜனநாயக சக்திகள் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். அந்த உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தமிழ் புலிகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஆனால் தமிழ் புலிகள் கட்சி இதுபோன்ற தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுக்கக்கூடிய தாவேக அரசை வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக ஆசிரியர் அவர்களுக்கு, திராவிடர் கழகத்திற்கு அந்த பரப்புரைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி செயல்பாடுகளை முன்னிறுத்தாமல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை திட்டமிட்டு பழிவாங்கி ஒடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே தாவேக அரசு ஈடுபடுவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட தவறி இதுபோன்ற பழிவாங்கல் நடவடிக்கைகளிலும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய நடவடிக்கையிலும் நீங்கள் ஈடுபட்டால் தமிழ் புலிகள் கட்சி கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும். தோழமை கட்சிகளை இணைத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.